தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல் காட்டு மன்னார் கோயில் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அன்பு சோழன் காட்டு மன்னார் கோயிலில் போட்டி போடுறாரு. அதே நேரத்தில் விசிகா சார்பாக ஜோதிமணி அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. ஸோ இந்த தொகுதியில் காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா விசிகாவோட தலைவர் திருமாவளவன் போட்டி போடுறதா இருந்தது. திடீர்னு வேட்பாளரை மாற்றி ஜோதிமணியை அறிவிச்சிருக்காங்க. இவர் பேசிக்காக ஒரு காங்கிரஸ்காரர். ஸோ இப்போ விசிகா சார்பாக போட்டி போடுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்பு சோழனுக்கு விசிகா தலைவர் போட்டி போட்டிருந்தா கொஞ்சம் ஃபைட்டு ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வேட்பாளரை மாற்றி அறிவித்து விசிகா சார்பாக ஜோதிமணி போட்டி போடுறதுனால அன்பு சோழனுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த தொகுதியில் அன்பு சோழன் நிறைய அறிமுகமான ஒரு நபரும் கூட. அதே நேரத்தில் ஒரு பல் மருத்துவர். அது நிறைய சேவைகள் செய்திருக்கிறதா அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் விசிக தலைவர் வேட்பாளரில் இருந்து ஜோதிமணி அப்படிங்கிற வேட்பாளரை மாற்றினதால அன்பு சோழனுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத தேர்தல் முடிவு தான் சொல்லும்.